அதுக்கு 4 ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துட்டு வதக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். ஸோ அதனால கொஞ்சம் ஒரு மீடியமாக வேகிற அளவுக்கு நீங்கள் வெங்காயத்தை வதக்கினா போதும். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முந்திரி எடுத்துருக்கேன், கேஷ்யூ ஒரு 5 சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் சக்தி மசாலா பவுடர் வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இந்த ஒரு பேஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகும். ஒரு வெங்காயம் சாப் பண்ணி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அந்த பட்டரோட. இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட், தக்காளி வெங்காயம் முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்த பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா குக் ஆகிடுச்சு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பன்னீர் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன், அதை நம்ம நல்லா இப்படி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் அந்த பன்னீரோட. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை. தேங்க்யூ.